जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்களாரம்பம். தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். கண்ணன் பூஜித்த கணநாதன். மணியில் விளைந்த திருமணங்கள். ஜாம்பவான் அவரிடம், நானே உங்கள் உடைமைதான். ஆனதால் உங்களுக்கு இல்லாமல் எனக்கென்று எந்த உடைமையும் கிடையாது. உங்களுடையதேயான சியமந்தக மணியை உங்களுக்கே திரும்பவும் அர்ப்பணம் பண்ணுகிறேன். அதோடு கன்யாமணியான இந்த ஜாம்பவதியையும் தாங்கள் அங்கீகாரம் செய்து கொள்ள வேணும் என்று விஞ்ஞாபித்துக் கொண்டார். பெண்மணி நாரிமணி என்பதாக ஸ்திரீகளை ரத்னத்தோடு வைத்து உயர்த்தி சொல்கிற வழக்கம் இருக்கிறதல்லவா? ஜாம்பவதியின் அபிலாஷையும் பூர்த்தியாயிற்று. பகவான் செமந்தகத்தோடு அவளையும் பிரீத்தியுடன் பத்னியாக ஏற்றார். துவாரகைக்கு புது பத்னியோடும் தம் மீதான பழி தீரும்படி செமந்தகத்தோடும் திரும்பி வந்தார் பகவான். முதல் காரியமாக அந்த மணியை சத்ராஜித்திடம் சேர்ப்பித்து விட்டார். பிரசேனன் சிங்கத்திடம் தன் உயிரோடு சேர்த்து பறிகொடுத்த மணியை அப்புறம் அந்த சிங்கத்திடமிருந்து இன்னொருவர் அடைய, அந்த ஒருவரை இவர் யுத்தத்தில் ஜெயித்தே மணியை பெற்றதால் சட்டப்படி அதை இவரே வைத்துக்கொள்ள நியாயம் இருந்தது. ஆனால் பொருள் பற்று பகவானுக்கு எள்ளளவும் இல்லாததால் தாம் குற்றவாளி அல்ல என்று சமஸ்த ஜனங்களுக்கும் இப்போது நிரூபித்து காட்டியதோடு திருப்தி அடைந்து விட்டார். உதார மனசோடு மணியை சத்ராஜித்துக்கே கொடுத்து விட்டார். அவன்தானே அதை ரொம்பவும் பெரிசாக எண்ணி தபசிருந்து அடைந்தவன். இப்போது பகவான் கையிலிருந்து அதை பெற்றுக்கொண்ட பிறகோ அவனுக்கு அது அபூர்வ வஸ்துவாக ஆனந்தம் கொடுக்கவில்லை. அவன் மனசை அது ஊர்த்தத்தான் செய்தது. ஒரு பாபமும் அறியாத கிருஷ்ணனை பற்றி மித்யாபவாதம் செய்த தோஷத்துக்கு ஆளாகிவிட்டோமே என்று ரொம்பவும் வியாக்குலப்பட்டான். என்ன பிராயச்சித்தம் பண்ணலாம் என்று யோசித்தான். ஜாம்பவான் செய்ததையே தானும் செய்வதுதான் பிராயச்சித்தம் என்று முடிவு செய்து தன்னுடைய குமாரியான சத்யபாமாவை பகவானுக்கு கன்யாதானம் பண்ணி கொடுத்தான். ஜாம்பவானுக்கு பிள்ளை குழந்தையும் இருந்தது. சத்ராஜித்துக்கோ சத்யபாமா ஏகபுத்ரி. அவள் பூதேவியின் அவதாரம். ருக்மிணிதான் ஸ்ரீதேவி. செமந்தகத்தினால் முதலில் பகவானுக்கு பழி கிடைத்தது. அப்புறம் ஒட்டிக்கு இரட்டியாக பத்னிகள் கிடைத்தார்கள். ஜாம்பவானை போலவே சத்ராஜித்தும் கன்யா ரத்னத்தோடு செமந்தக ரத்னத்தையும் பகவானுக்கு, அதாவது கோபால ரத்னம் எனப்படுபவருக்கு அர்ப்பணம் செய்தான். ஆனால் அவர் பாமாவை மட்டும் அங்கீகாரம் பண்ணி கொண்டு பிடிவாதமாக செமந்தகத்தை சத்ராஜித்திடமே திருப்பிவிட்டார். உங்களிடம் இருந்தாலும் என்னிடம் இருக்கிற மாதிரிதானே என்று அழகாக சொல்லி சமாளித்து விட்டார். அவனுக்கு இருந்தது ஒரே பெண்ணானதால் அவன் சொத்து பூராவும் அப்புறம் இந்த தம்பதிக்குத்தானே வரவேண்டும் என்பதால் அவனும் அதற்கு மேல் பிரஸ் பண்ணாமல் செமந்தகத்தை தானே வைத்து கொண்டான். கதை முடியவில்லை. இன்னும் பிள்ளையார் பிரஸ்தாவமே வரவில்லையே. சத்ராஜித் நினைத்தது தன் ஆயுஸ் முழுக்க மணி தன்னிடம் இருந்து விட்டு அப்புறம் பெண் மாப்பிள்ளையே அடையும் என்று. ஆனால் அந்த மணியோ அவனுடைய ஆயுசையே குடித்துவிட்டு இன்னும் எத்தனையோ கஷ்டங்களையும் உண்டாக்கவிருந்தது. பெண்ணால் விளைந்த பகைமை. பாமா பரிணயமாகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவின் அத்தையான குந்தியும் பஞ்சபாண்டவர்களும் அரக்கு மாளிகையில் எரிந்து போய்விட்டதாக சமாச்சாரம் வந்தது. அவர்கள் எரிந்து போகாமல் மறைவாக வசித்து வருகிறார்கள் என்பது பகவானுக்கு தெரிந்தாலும் தெரியாதது போல அந்த குடும்பத்து மூத்தவரான திருதராஷ்டிரனை துக்கம் விசாரித்துவிட்டு வருவதற்காக ஹஸ்தினாபுரத்துக்கு போனார். அவதார புருஷர் இப்படியெல்லாம் மனுஷ ரீதியில் பண்ணி காட்டினார். அப்படி அவர் துக்கம் கேட்க போனதனாலேயே துவாரகையில் அவருடைய புதிய பத்னி பாமாவுக்கு பெரிய துக்கம் சம்பவித்தது. சததன்வா என்று யாதவர்களில் ஒரு முரட்டு பேர்வழி. கிருத்தவர்மா, அக்ரூரர் என்றும் அவர்களில் 2 முக்கிய புருஷர்கள் உண்டு. இந்த இருவர் கிருஷ்ணருக்கு ரொம்பவும் பட்சமாக இருக்கப்பட்டவர்கள். அதிலும் அக்ரூரர் பரம பாகவதர். கிருஷ்ணரையும் பலராமரையும் பிருந்தாவனத்திலிருந்து மதுராவுக்கு அழைத்து கொண்டு போனவர் அவர்தான். இந்த 3 பேருமே, அதாவது சததன்வா, கிருத்தவர்மா, அக்ரூரர் ஆகிய மூவருமே சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டு சத்ராஜித்திடம் பெண் கேட்டிருந்தவர்கள். இவர்களில் யாருக்கு கொடுப்பது என்று தெரியாத சத்ராஜித் ஒவ்வொருவரிடமும்
உங்களுக்கே கொடுக்கிறேன், கொஞ்ச நாள் போகட்டும் என்று தள்ளி போட்டு கொண்டே போனான். அதற்குள் செமந்தகமணி ஒரு புது கதையை உண்டாக்க முடிவில் பெண்ணை பகவானுக்கு கொடுத்து விட்டான். இதனால் விசித்திரமான விளைவுகள் ஏற்பட்டன. இங்கே மனுஷிய மனசின் கிருத்திரிமங்களை புராணம் நன்றாக படம் பிடித்து காட்டுகிறது. என்ன ஆச்சு பார்க்கலாம். பெண்ணை கொடுக்காமல் என்னவோ சால்ஜாப்பு சொல்லிக்கொண்டே போகிறானே என்று அந்த 3 பேருக்கும் சத்ராஜித்தின் மேல் வெறுப்பு தட்ட ஆரம்பித்தது. இந்த சமயத்தில்தான் கிருஷ்ணர் மீது அவன் சந்தேகப்பட்டு அபவாதம் சொல்ல ஆரம்பித்தது. அவரிடம் பிரியம் கொண்ட அக்ரூரரும் கிருத்தவர்மரும் அப்போது சத்ராஜித்திடம் வெளிப்படையாகவே துவேஷம் காட்டி கிருஷ்ணர் பட்சத்தில் பேசினார்கள். கடைசியில் கிருஷ்ணரே இவர்கள் ஆசைப்பட்ட பெண்ணை தட்டி கொண்டு போய்விட்டார். சத்ராஜித் அவருக்கு மாமனாராகி விட்டான். அவனுக்கே அவர் செமந்தகத்தையும் கொடுத்து விட்டார் என்று ஆனதும் நல்ல அக்ரூரருக்கும் கிருத்தவர்மருக்குமே புத்தி மாறிவிட்டது. கிருஷ்ணரிடம் பக்தி போய்விட்டது. பெண்ணாசை, துவேஷம், இது எல்லாவற்றுக்கும் மூலமாக தான் நினைத்த மாதிரி நடக்காமல் போவதா என்ற அகங்காரம் முதலானதுகள் வந்துவிட்டால் எத்தனை பக்தியையும் அடித்து கொண்டு போய்விடும் என்று நமக்கு எச்சரிக்கிறது கதை. இப்போது கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் போனது அவர்களுக்கு சதி செய்ய வாய்ப்பு கொடுத்து விட்டது. பெண்தான் கிடைக்கவில்லை. மணியையாவது அபகரித்தால் என்ன, அந்த மணியின் சொந்தக்காரனை ஒழித்து விட்டால் என்ன என்று தோன்றியது. ஆனாலும் இவர்களுக்கு தாங்களே அப்படி செய்ய தைரியம் இல்லாததால் போக்கிரியான சததன்வாவிடம் போனார்கள். ஒரே பெண்ணுக்காக போட்டி போட்டவர்கள் என்ற முறையில் இந்த 3 பேரும் பரஸ்பரம் விரோதம் பாராட்டி கொள்ள வேண்டியவர்கள். ஆனாலும் எனிமியின் எனிமி ஒருத்தனுக்கு ஃப்ரெண்டாகி விடுவான் என்று வேடிக்கையாக சொல்வது போல சத்ராஜித்திடம் 3 பேருமே துவேஷம் கொண்டிருந்ததால் இப்போது தங்களுக்குள் ஒத்துப்போய் ஒன்று சேர்ந்தார்கள். கிருஷ்ணனின் பக்கபலம் இப்போது சத்ராஜித்துக்கு இல்லை. ஆகையால் இப்போதே போய் அவனை தீர்த்து கட்டிவிட்டு செமந்தகமணியை எடுத்து கொண்டு வந்துவிடு என்று கிருத்தவர்மரும் அக்ரூரரும் சததன்வாவுக்கு யோசனை சொல்லி கொடுத்தார்கள். அந்த துஷ்டனும் அப்படியே போய் சத்ராஜித்தை அக்கிரமமாக கொலை செய்துவிட்டு மணியை அபகரித்து கொண்டு வந்தான். சத்ராஜித்தோடு அவன் நேராக யுத்தம் பண்ணி ஜெயித்து அதை கவரவில்லை. நீசத்தனமாக கொலை பண்ணிவிட்டு அபகரித்து கொண்டான். சத்யபாமா ஒரே அடியாக பிரலாபித்து கொண்டு எப்போது பதி ஹஸ்தினாபுரத்திலிருந்து திரும்புவார், அவரிடம் சொல்லி பாப்பி சததன்வாவை தண்டிக்கலாம் என்று காத்து கொண்டிருந்தாள். செமந்தகம் இருக்கும் இடத்தில் வியாதி வராது, வேதனை இருக்காது, தினமும் பவுனாக குவியும் என்று சொல்லப்பட்டாலும் நாம் பார்க்கிறதோ அதனால் அனர்த்தத்துக்கு மேல் அனர்த்தமாக வந்திருக்கிறது என்பதைத்தான். எதற்கும் உரிய கூலி கொடுக்க வேண்டும். பலவிதப்பட்ட நன்மைகள் செய்யக்கூடிய திவ்ய மணியிடமிருந்து பயன்பெற வேண்டுமானால் அதற்கு கூலியாக அகச்சுத்தியையும் புறச்சுத்தியையும் ரட்சித்து கொள்ள வேண்டும் என்று முதலிலேயே சூரிய பகவான் சொன்னது இதனால்தான். ஆனால் சத்ராஜித்துக்கோ சாக்ஷாத் பரமாத்மா உள்பட யாரை பார்த்தாலும் அந்த மணியின் நிமித்தமாகவே தப்பெண்ணம் தான் உண்டாயிற்று. ஹிருதயத்துக்குள்ளே இப்படி தப்பெண்ணமும் சந்தேகமும் இருப்பதே ஒரு மனுஷனுக்கு பெரிய அசூசிதானே. சரீர அசுத்தத்துக்காக பிரசேனன் உடனே உயிரை விட வேண்டி இருந்ததென்றால் நீண்ட காலம் மன அசுத்தத்தை வளர்த்து கொண்டு விட்ட சத்ராஜித்தும் கடைசியில் அதற்காக பிராணனையே கொடுத்து பதில் சொல்லும்படி ஆயிற்று. துஷ்ட மிருகத்தை கொன்று மணியை எடுத்துக்கொண்ட சிரஞ்சீவியான ஜாம்பவானிடம் கூட அது சிரஞ்சீவியாக நிலைத்து இருக்கவில்லைதான். இப்படியெல்லாம் இருக்க குரூர ஸ்வபாவம் உள்ளவனும் ஜீவகத்தி மூலம் அதை அபகரித்தவனுமான சததன்வாவிடம் மட்டும் அது நீடித்து நிற்குமா? அவன் உயிரைத்தான் அது நீடித்து விட்டு வைக்குமா? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபிரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர